மக்களே எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ வைக்கணும்னு ஒருவர் தான் தலைவர், அவர் தான் முதலமைச்சர். ஆனால் சட்டசபைக்கு வந்தவனையும் நம்ம முதல்வர், அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் என்ன சொன்னார், இந்த இடம் நம்ம சட்டசபையில் ஒரு வருஷமும் சட்டசபையில் 8 பெண்கள் இருந்தாங்க, மகளிர் இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 6 இருந்தாங்க, அப்புறம் 8 ஆனாங்க, அப்புறம் 9 ஆச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் தான் 23 பேர் இருக்காங்க, மகளிர் இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராக இருந்தாலும் வருகை தான் தருவாங்க. ஆனால் இதில் பேச விட்டா எதிர்கட்சியும் ஆதரிக்கலை, வர வைக்கல, ஏடிஎம்க வர வைக்கல, திமுக வர வைக்கல. ஆனால் இந்த உல்டா புல்டா பிரேமலதான்னு ஒன்று இருக்குது பேர், அது சட்டசபைக்கு வந்தாலுமே விருதாச்சலத்துக்கு, எங்கள் விருதாச்சலம் மக்களுக்கு இந்த மாதிரி இதை பண்ணுங்க, தூர் வாருங்க, ரோடு போட்டு கொடுங்க, பஸ்ஸு கொடுங்க முதலமைச்சர்னு கேட்கல. ஆனால் எங்கள் விருதாச்சலத்தில் எங்கள் தலைவர் கேப்டன் தான் வந்தார், எங்கள் கேப்டன் தான் பண்ணார், எங்கள் கேப்டன் தான் செஞ்சார், எங்களுக்கெல்லாம் எங்கள் கேப்டன் தான் பண்ணார். கேப்டன் 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 இங்கே கேப்டனை பற்றி பேசுறதுக்கு வந்துக்கிறாங்க சட்டசபை. மக்கள் நல்வாழ்வுக்கு, மக்கள் வாழ்கிறதுக்கு, மக்கள் சுதாகர இதெல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு, மக்கள் எந்த பாதிக்கும் படக்கூடாது, மக்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா சட்டசபையை கூட்டி மேல் சபையில் நம்மளுக்கு மேலே மோடிக்கிட்ட பண்டுகிட்ட கேட்டு அந்தந்த தொகுதியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எழுதி கேட்டு வாங்குறாரு. அந்த வாங்குகிற பண்டை நல்ல மாதிரி வச்சா பரல. அந்த உல்டா புல்டா பிரேமலதா அவங்க வீட்டுக்காரனை பேசு, இந்த அன்புமணி ஒய்ஃப் அதுக்கிட்ட மைக்கு கொடுத்தா 1.5 மணி நேரம் பேரஞ்ச அண்ணாதுரை, காமராஜர், அப்புறம் மருத்துவரை யார், அவர் யாருக்கோசம் பாடுபட்டார், அவர் யாருக்கும் காடுபடல, யாரும் இதில்லை. ஜாதி மதத்தை ஜாதின்னு உருவாக்கணும் தான் அந்த மருத்துவரையா. சரி, எதை பேசிட்டா ஒரு தடவை பேசினா பரவாயில்ல. அன்புமணி தான் பண்ணார், அன்புமணி தான் குரல் கொடுத்தாரு, அன்புமணி தான் இது பண்ணார், அன்புமணி தான் வழி காட்டினார், அன்புமணி தான் பண்ணாருன்னா இது சட்டசபையா இல்லை உங்கள் குடும்ப கதையை கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்களா? மக்கள் வாழ்கிறதுக்கு ஐடியா சொல்லாத, மக்கள் வாழ்கிறதுக்கு ஐடியா கேட்காத. முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, ஒரு முறையாக கேளுங்க. முதலமைச்சர் ஒன்று சொல்கிறதும் அக்குரிட்டாக கண்ணம் கருத்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டு உங்கள் ஃபேமிலிக்கிற கதையெல்லாம் வச்சுக்கிறீங்க. இதில் வர சட்டசபையில் பேசுறது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் கேள்விக்கு பதில் கரெக்டாக சொன்னால் ஒரு அமைச்சரும் பட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கல, அவ்வளோ அமௌண்ட் வாங்கல, என்ன பண்ணீங்க, ஏதா பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு அமைச்சரும் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு மக்களே. இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும். யார்கிட்ட? இந்த உதயநிதிட்டையும் கேட்கணும், பிரேமலதாட்டையும் கேட்கணும், அந்த அன்புமணி ஒய்ஃபைட்டையும் கேட்கணும். சட்டசபைகளை வந்தீங்களா, எங்கள் கோரிக்கையை கேளுங்க, எங்கள் மானியத்தை கேட்டு எங்களுக்கு மக்கள் வாழ்கிறதுக்கு வழியை பண்ணுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத அதனால தான் அவர் முதல்வர் அவ்வளோ கரெக்டாக அலட்சியமாக சொல்லிட்டு போனார். இவங்க காலையில் இவங்க பேப்பரை பார்க்கறதில்ல பிள்ளைங்க. விவசாயிக்கு இல்லை, விவசாயி கடன் தீக்கிறார், விவசாயி கடன் தீக்கிறாங்க. இல்லை திமுக ஆட்சியில் ஆண்டாங்களா, அவங்க விவசாயி கடத்தை தீர்த்தாங்களா? இல்லை அதிமுக ஆட்சி அவங்க விவசாயத்தை என்ன எவனும் விவசாயத்துக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்கல. ஆனால் இந்த முதல்வர் பாதி கொடுத்துட்டாரு, இன்னும் மீதி தாங்குது. அதுவும் மீதி பண்ணுவார். இந்த விவசாயி மக்களுக்கும் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. என்னடா இது 20 வருஷம் ஆண்டானுங்க திமுகவும் 20 வருஷம் ஆண்டு அந்த பண்டை நம்மளுக்கு 1 ரூபா கூட எவனும் தரல. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 3 மாதம் தமிழ்நாட்டை ஆண்டார். அவர் பாதி விவசாய கடத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. மீதி நம்மளுக்கு பண்ணுவார்ன்ற நோக்கமே இல்லை. அவரும் முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு என்னென்ன நிபந்தனை வச்சாரோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று செஞ்சுன்னு தான் வருவார். ஏன்னா போன ஆட்சிங்க போனவங்க எல்லாத்தையும் கஜனா சொர்ண்டிட்டு போயிட்டானுங்க, எல்லாத்தையும் சொர்ண்டிட்டு தமிழ்நாட்டுக்கு கடத்தி வச்சுட்டு போயிட்டானுங்க. அந்த கடத்தை கொடுக்கணும்ல, இவனுங்க பண்ண கடத்துக்கு, இவனுங்க பண்ண ஊழலுக்கெல்லாம் கடத்தெல்லாம் அதை கொடுக்கணும்ல, குத்து சரி பார்க்கணும்ல. அதெல்லாம் முதல்வரோட வாழ்க்கை, முதல்வரோட வேலை. அவர் எல்லாமே ஒன்று பண்ணுங்கிறாரு. இவனுக்கு தேவையில்லாத கதைகளை பற்றி பேசுவான். அவன் பண்ண ஊழலுக்கு ஏதாவது ஒன்று பேசினா ஒரு அமைச்சர் எடுத்து சொன்னால் உடனே ஒரு 20 பேர் கத்துருது.
அந்த கத்துறானுங்கள கண்டி பதில சொல்ல மாட்டேன்றானுங்க. நீங்களே பாருங்கள் மக்களை எப்படி போயினுக்குதுன்னு. ஆனால் இந்த முதல்வர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் நல்லதான் பண்ண நல்லதான் செஞ்சுன்னு வராரு. இனிமேலும் கண்டிப்பாக பண்ணுவார். நன்றி மக்களே.